ஏதும் இல்லாதிலிருந்து மற்றவங்களுடைய வளர்ச்சியில் இந்த மாதிரி பேரழிவுகள் நடக்கும், இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும். தனக்கு வர ஆபத்தை தன்னுடைய இந்த இடத்துல நான் இருக்கிறது எனக்கு சேஃபா, எனக்கு பத்திரமானதா. பூமி வளர்ந்தாதான் இதில் பட்டு தெரியக்கூடிய நிழலை வச்சு வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்னு பார்த்தாச்சு. தீர்வு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல பலவிதமான ஜோதிட முறைகள், ஜாதகத்தை வைத்து ஜோதிடம் சொல்றது, எண் கணிதம் மூலமா சொல்றது, அதே மாதிரி பழங்கால ஓலை சுவடிகளை வைத்து கூட ஜோதிடம் சொல்றோம். ஆனா சைனீஸ் முறைப்படி இருக்கக்கூடிய இந்த ஐசிங் இப்போ நிறைய இடங்கள் இதை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். இன்னைக்கும் நம்ம சந்திக்கக்கூடிய கெஸ்ட் இதை பத்தி அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஐசிங் சக்கரா அப்படின்னா என்ன, இதுல நம்ம ஒருத்தருடைய விதியை பத்தியோ இல்லை நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக பிஸ்னஸ் அட்வைசர் சுப்பிரமணியம் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நீங்க எத்தனை வருஷமா இதை படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு குருன்னு யார் இருக்கா? என்னுடைய குரு ஐச்சிங் 30 வருஷம். ஓகே, கடந்த 30 வருஷமா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி. என்னுடைய முதல் காப்பி புக்கு 95, அதாவது அரௌண்ட் 95 அந்த மாதிரி காலத்தில் எனக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு இருந்தது. எனக்கு படிக்கிறது என்னுடைய வேலை. ஆஃபீஸில் போய் எழுதுறது, கணக்கு, சும்மா பேசுவேன், அட்வைஸ் கொடுப்பேன், படிப்பேன். என்னை சுற்றி பிரிட்டானியா எல்லாம் என்சைக்ளோபீடியா அது இதெல்லாம் இருந்தது. அது போக எனக்கு புத்தி சூத்திராவில் நிறைய ஆர்வம் இருந்தது. நான் நிறைய சூத்திராஸ் படிச்சிருக்கேன். அதில் நம்ம எல்லோரும் படிக்க வேண்டியது பிரஜா பரமித ஹிதய சூத்ரா, அதுக்கு பேர் ஹார்ட் சூத்ரான்னு பேர். அதே மாதிரி ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது லோட்டஸ் சூத்ரா, நம்யோஹோ ரேங்கேக்கியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது திபெத்துக்கு போனீங்கன்னா சுரங்கம சூத்ரா, மகாவைரோக்கன சூத்ரா, அப்படி இதெல்லாம் மிஸ்டிக்கல் ரைட்டிங். சின்னதாக இருக்கும், 3 லைன் 4 லைனு. அதுக்கு உட்காந்து மெடிடேட் பண்ணிங்கன்னா பல அர்த்தங்கள் தெரியும். அதுக்கு திருக்குறள் 2 வரியில் எழுதுகிற மாதிரி, இங்கிலீஷ் போயம்ஸ் 4 வரிகளில் வர மாதிரி இது அந்த மாதிரி. ஆமாம், அதெல்லாம் ரீசெண்ட் 1500க்கு அப்புறம் தான் அவர் சொல்ல. நாஸ்டாடாமஸ் அவரை மாதிரி ஸ்லீப்பிங் ப்ராஃபட்னு இன்னொருத்தர் இருந்தார், எட்கர் கேசின்னு பேர் அவருக்கு. ஓகே, எட்கர் கேசி அது ஸ்லீப் ஹிப்னாசிஸ், செல்ஃப் ஹிப்னாசிஸ் ட்ரான்ஸில் போயிட்டு வர்றவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு அவர் சொல்லுவார். அது நம்ம ஊர்லேயும் இருந்திருக்கு. புத்த மாங்க் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எதிரி படை எப்படி வருதுன்னு அவங்க கேட்பாங்க. ஐத்திங்லேயும் அது தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம், அது வார் ஸ்ட்ராட்டஜி. வாரை பற்றி சொல்லியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஒரு படமெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் ரெட் கிளிஃப் அப்படின்னு பேர். அதில் அந்த மாஸ்டர் ஐச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஆனால் விசிபிளாக தெரியாது. காற்று எந்த திசையில் போகுது, எப்படி இருக்குது அப்படின்லாம் அதை உணர்த்தி அதை கொண்டு இவங்க போக்க மாற்றிக்குவாங்க. உங்களோட பதிவுகள், அதுலேயும் இந்த ஐசிங் சக்கரா பற்றின பதிவுகள், ஒரு குவிக் ரிவ்யூ மாதிரி. இந்த ஐசிங் சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? முதல்ல ஐசிங்கிற பதத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா மொழி மாற்றம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது சீன தேசத்துலேருந்து வந்தது. நம்ம மொழி மாற்றம் பண்ணினோம்னா புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். தமிழில் சொன்னால் மாற்றங்களை குறிக்கும் புத்தகம். இது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முற்பட்டது. இது எழுதினது ராஜாக்கள். அதுதான் வித்தியாசமான விஷயம். மீதி மாதிரி முனிவர்களோ சாமானியனோ புலவரோ ஒரு அறிஞரோ எழுதலை, ராஜாக்கள் எழுதினாங்க. அந்த வகையில் 3 ராஜா பரம்பரையில் வந்தவங்க இதோட ஈடுபட்டிருப்பாங்க. இவர் முதல்ல எழுதின ராஜா, இவருக்கு பேர் ஃபூசி. அவருக்கான கோயில் இருக்குது. கிங் வென்னுக்கு ஒரு மகன் இருந்தார். நிறைய மகன்கள், அதில் ஒரு மகன் ஐச்சிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அவர் டியூக்காக இருந்தார். ஸோ ஐச்சிங்கிற இந்த ரைட்டிங் பழமை காலத்தில் கேலிகிராஃபிக் பென், அந்த பென் இந்த மாதிரி இருக்கும். அதில் ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை கொண்டு எழுதுறது. அதில் பேம்பூவில் எழுதியிருக்கும். அதாவது திக்காக இருக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா அதோ இருக்கே பாருங்க, இதை விட இன்னும் பெருசாக இருக்கும் திக்கு. எழுத்துக்கள் அச்சடிச்சா அது பிளாக் லெட்டர்ஸ்னு பேர் அதுக்கு. அதை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணாங்க, பாதி காலத்தில் மூங்கிலில் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் ஓலைன்னு சொல்கிற மாதிரி மூங்கில் பதப்படுத்தி அதை இந்த மாதிரி கலிகிராஃபிக் பெண்ணை கொண்டு எழுதிட்டு பேம்பூ டெக்ஸ்ட்டுன்னு பேர் அதுக்கு. மூங்கிலில் எழுதியிருக்கும். கொஞ்சம் காலம் கடந்து அதையே சில்க் டெக்ஸ்ட் அப்படின்னு பேர். நெய்யறது, அந்த தொழில் பட்டுப்பூச்சி வளர்க்குறதெல்லாம் வந்த பிறகு சில்க் துணியில்
எழுதியிருப்பாங்க. கோல்டன் கலரை யூஸ் பண்ணி ரெட் வெல்வெட் கிளாத்தில் ஆர் பட்டு துணியில் அவங்க அதுதான் ஆஸ்பீஷியஸ் கலர்னு பேர். வளமை, செழிப்பு, அது எல்லாத்தையும் குறிக்கிறது. அது ஒரு 45-50 வருஷம் முன்னாடி சில்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத மாவாங் துய் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன். ஐச்சிங் பற்றி புரிஞ்சிங்கன்னா என் யாங் சிம்பல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஐச்சிங்கோடைய கிரியேஷன், காஸ்மாலஜி, அந்த பிரபஞ்ச அறிவு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அது எப்படி இருக்கும்னா ஒரு புக் ஃபார்மில் இருக்கும், ஒரு புஸ்தகம் மாதிரி. அந்த புஸ்தகத்தில் 64 சாப்டர் இருக்கும். அந்த 64 சாப்டரில் நமக்கான பதில் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஐச்சிங்கை உபயோகிக்க முடியும்: படிப்பு, பிரயாணம், கல்யாணம், குழந்தை பெற்றுக்கொள்வது, சொத்துக்கள், சொத்து பிரச்சனைகள், பங்காளி கொண்டாந்து கொடுத்த சண்டை, வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே தங்குறது, பிசினஸ், ஜாயிண்ட் வெஞ்சர், ப்ராஜெக்ட், சிஇஓ அப்பாயின்மெண்ட், அவங்கள நம்பி நம்மளுடைய வியாபாரத்தை பொறுப்பாக கொடுக்க முடியுமா? வெளிநாட்டில் பல நாடுகளில் உபயோகிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஐசிங் உலகம் முழுக்க படிக்கிறாங்கன்ட்டீங்க. இப்போ நீங்கள் நிறைய இங்கே பொருள் வச்சுருக்கீங்க. லைக் இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது, காயின்ஸ் பார்க்க முடியுது. பொதுவாக இந்த காயின்ஸ்லேருந்து தான் இந்த ஐச்சிங் நிறைய பேர் வந்து அதை வச்சு தான் ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்காக யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ இந்த காயின்ஸ் பேசிக்காக அதில் ஒரு ஷேப்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதை சொல்ல வருது? அதாவது எப்படின்னா, நம்ம ஊரில் வாஸ்துன்னு சொல்கிற மாதிரி சைனீஸில் ஃபாங் ஷுவே அப்படின்னு ஒரு பதம் சொல்லுவாங்க. அதுக்கு 2 வார்த்தை சேர்ந்தது ஃபாங் ஷுவே. ஃபாங் மீன்ஸ் விண்ட், ஷுவே மீன்ஸ் வாட்டர். அதாவது விண்டும் வாட்டரும் வந்து ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த தியரி. நிகரான இது நம்ம ஊரில் வாஸ்துன்னு சொல்லுவோம். நம்ம வீடுகளுடைய வளம் பெருகிறதுக்கு அமைப்பு, அந்த மாற்றங்கள், அதெல்லாம் குறிக்கிறது. ஐச்சிங் லக்கி காயின்ஸ் அப்படிம்பாங்க. இதை வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இதை பொதுவாக கிஃப்டாக தான் கொடுக்கணும். அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் மற்றவங்களுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது, அதுக்கு தன்னுடைய மனசுலேருந்து பூர்வமாக பணம் கொடுக்கறது, தன்னை பார்த்துக்கிறது, தன்னை சார்ந்தவங்களை பார்த்துக்கிறது, இயற்கையை காப்பாற்றுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, முடிஞ்ச வரைக்கும். இது எல்லாம் இதில் சொல்லியிருக்கும். இது எல்லாம் தான் இது உணர்த்துறது. அமைப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கு நடுவில் சதுரம், 3 விஷயங்களை குறிக்கிறது. அது எப்படின்னா ஹெவன், எர்த் அண்ட் மேன்கைண்ட். ஆகாயம், பூமி, மனித சமுதாயம். மனித சமுதாயம் வந்து எல்லாத்தையும் சேர்த்தது. அனிமல்ஸ், மிருகங்கள், பறவைகள், தாவரங்கள், பூமி கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது, எல்லாத்தையும் குறிக்கும். இதை நம்ம எப்படி நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் உபயோகப்படுத்தணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு கிஃப்டாக மட்டும் வச்சுக்கணுமா? தினமும் பண்ணுற வேலையில் எப்படி உபயோகிக்கிறதுனா, நம்ம முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்போம். ஒரு பிரயாணம் பண்ணலாமா, இல்லை ஒரு முதலீடு பண்ணலாமா, இல்லை ஒருத்தர் கூட வியாபாரத்தில் கூட்டு வச்சுக்கலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலாம் இல்லை சொல்லியிருக்கோம். இது அந்த புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த திசையில் தான் நீங்கள் இந்த திசைக்கு போகலாம். இந்த மாயன் கேலண்டர் மாதிரி வச்சுக்கலாமா? மாயன் கேலண்டர், சைனீஸ் லூனார் கேலண்டர்ஸ். மாயன் கேலண்டர் வந்து 2012ஓட முடிஞ்சிருது. கரெக்ட். அதாவது உலகம் அழிஞ்சிரும் ரொம்ப பெரிய. அது அப்படி இல்லை, அது ஒரு உணர்வு. அதாவது அந்த கேலண்டர் முடியுது. நியூ வே ஆஃப் திங்கிங், சம்திங் எல்ஸ் வில் டேக் ஓவர். ஓகே, வேற ஏதாவது வந்து முன்னெடுத்து போகும். அதாவது இந்த ராஜ்ய காலகட்டத்தில் இந்த மாதிரி பேரழிவுகள் நடக்கும், இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும், இதே மாதிரி மாற்றங்கள் வரும். இது எல்லாமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. செய்திருக்காரு. இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இருக்கிறது எனக்கு சேஃபா, எனக்கு பத்திரமானதா, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும். ஓகே, இப்போ ஏதோ ஒரு புது நிலம் ஒன்று வாங்கணும், அந்த இடத்துல நல்லா இருக்குது, நல்ல விலைக்கு வருதுங்கும் போது அதை வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு. அதாவது என்ன பண்ணலாம்னா, தனக்கு வர ஆபத்தை தன்னுடைய கேள்வி மூலம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன உணரணும்னா, ஐச்சிங் நம்ம கேட்டது சொல்லும், நமக்கு வரப்போகிற ஆபத்துக்களை உணர்த்தும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த காயின் எப்படி யூஸ் பண்ணலாம்? உங்களை நினச்சி இந்த காயின் அப்படி போடுவேன். இதில் வந்து 3 காயின் ஒரே மாதிரி உருவம் கொண்டது, வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒன்று சின்னது, ஒன்று பெருசெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே மெட்டல், ஒரே வேல்யூ. இதில் 2 சைடு இருக்கும். ஒரு சைடு யாங், ஒரு சைடு என். இதை நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண் பெண்னு சொல்லலாம், இல்லை சிவன் சக்தி. நிறைய அப்படி தான் சொல்கிறோம், சிவன் சக்தி, மகாலட்சுமி. அது பேர் துவயம்னு பேர். அதுக்கு துவயம்னா 2 சேர்ந்து இருக்கிறது, 2ம் ஒன்றா இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா இணைந்து இருக்கிறது. என் கை எப்படி வச்சு பாருங்க, இணைந்து இருக்காது, பிரிஞ்சு இருக்காது. அதனால தான் இந்த சிம்பலில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். அது இதில் 2வது படம் பார்த்தீங்கன்னா அந்த துவயம் இருக்கும். இந்த துவயம் என்னென்னா ஆண் பெண் அந்த தன்மைகளை குறிக்கிறது. உருவத்தால் ஆண் பெண் மட்டும் இல்லை, குணத்தாலேயும். காயினை நம்ம வந்து மனசில் கேள்வியை நினச்சிட்டு இந்த காயின், இந்த மாதிரி 3 காயின் எடுத்து கைக்குள்ளே இப்படி வச்சு, செல்ஃபோன் அந்த தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, டிவி ஆன் பண்ணிட்டு பார்க்கக்கூடாது, இப்படி சாப்பிட்டுண்டு மல்டி எதுவுமே செய்யக்கூடாது, அமைதி. அந்த தூய்மையான சிந்தனை, அது கூட. ஆமாம், அந்த நேர்மையான கேள்வியை வச்சு நினச்சி ஜென்டிலாக போடுறதுன்னு இப்படி தூக்கி போடக்கூடாது. அதெல்லாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு இது இருக்கும், அதுக்குள்ளே இதை இப்படி போட்டுட்டு இப்படி ஆகாசத்தை பார்த்து போடுவாங்க. கரெக்ட்.
அதுக்கெல்லாம் நிறைய இடம் வேணும். அதுக்குன்னு தனியாக ஆசான்கள் இருப்பாங்க. இப்போ நம்மளே பண்ணும்போது இதை என்ன பண்ணோம், அழகாக நல்ல க்ளீன் டேபிள் வச்சு அப்படின்னு போட்டுட்டு இதை வேல்யூ எழுதிக்கணும். வேல்யூ வர்றது எப்படி வரும்னா 3 தலை வரலாம், 3 பூ வரலாம், 2 தலை ஒரு பூ வரலாம், இல்லை வேறு ஒன்று வரலாம். மொத்தமே 4 வேல்யூ தான் வரும். எவ்வளோ வாட்டி? ஒரு வாட்டி போட்டால் போதுமா இல்லை 6 தடவை போடணும். 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்? 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், எழுதி எவ்வளோ வச்சுக்கணும். ஹெட்ஸ் எவ்வளோ நோட்டில் டைல்ஸ் எழுதிக்கணும். விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதிக்கிறது தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி 6 தடவை போட்டிங்கன்னா இந்த இப்படி ஒரு இமேஜ் வரும். இதில் ஏதாவது ஒரு இமேஜ் வரும். வந்து இண்டெக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த இமேஜை அந்த புஸ்தகத்தில் கண்டு நமக்கான அந்த பதிலை காணணும். இதுக்குன்னு புக் இருக்கு தனியாக? புத்தகம் அதுதான் புக் ஆஃப் சேஞ்சஸ். லைக் இந்த டேரோ ரீடிங்கில் ஒரு டேரோவில் வந்து என்ன இருக்கும்னா 78 கார்டு இருக்கும். இருக்கு. அந்த இருக்கிற ஒவ்வொரு கார்டுலேயும் ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை நம்ம கேட்ட கேள்வியோடு கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இது இந்த சைனீஸ் லூனார் கேலண்டர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு பிறக்க போகிறது பெண் குழந்தை முடியும். அதுக்கான டேபிள் மாதிரி தீர்க்கமாக சொல்லுவாங்க. இருக்குது. இந்த காலத்துக்கு அது இஸ் நாட் கரெக்ட். இப்பயும் சைனாவில் அது உண்டு. இது மட்டும்தான் ஒரு மெத்தடா அப்படின்னா இல்லை, இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்னு. அதுக்கு பேர் ஏரோஸ்டாக் மெத்தட்னு பேர். வந்து ஒரு செடியிலேருந்து எடுத்து இந்த சீசன் டோட்டல் கவுண்ட் ஆஃப் 50 குச்சி. ஆமாம் 50 இருக்கணும். அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்லணும்னா 55 வரும். அந்த 55ல் 5 கழிச்சிருவாங்க. ஸோ இதில் ஒரு குச்சி வந்து ஒரு அடையாளம், சாட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுலேருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இப்படி இந்த விரலை சொரிக்கணும். அந்த 2 விரலுக்கு நடுவில் தான் நம்ம அங்கே தான் எடுக்கணும். அதுதான் ட்ரெடிஷன். மீதி 2 கட்டாக இருக்கிறதுல அது 4 நாளாக எடுத்து பிரிச்சுட்டு அதில் மீதி வரும் 3ஓ 5ஓ என்னமோ வரும். ஸோ அதை இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை 2யும் கலெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. ரீடிங்க்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு இதில் வச்சு தான் பண்ணணும். இது வேல்யூ கடைசி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 18 தடவை பண்ணணும். இதில் வர பதிலுக்கும் இதில் வர பதிலுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இதுக்கும் வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் சின்ன வித்தியாசம் இருக்கும். இதுக்கும் காலம் தொன்று தொட்டு பழங்காலத்திலேருந்து வந்தது இது. ஜவ் டைனஸ்டின்னா அவங்க வந்து 1100 BCE, அதாவது கிறிஸ்துக்கு முன்னாடி இதை வந்து பேட்டர்னைஸ் பண்ணாங்க, ஊக்குவிச்சாங்க. அதனால் வந்து இது ரொம்ப பாப்புலர். காலம் மாறிச்சு, மெட்டல் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கும் வேல்யூ இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அவங்க அந்த நபருக்கு எது தெரியணுமோ அது தெரியும். ஏன்னா இப்போ ஹாரோஸ்கோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி கையில் எழுதி அவங்க அப்படிதான். ஐ திங்க் சாஃப்ட்வேரும் கம்ப்யூட்டரில் வந்திருக்கு. ஓகே. இதில் எப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாம் மாறும்போது 6 லைன்ஸ் வரும். இந்த 6 லைனில் எந்த லைன் வேணாலும் மாறும். எல்லாமே வித்தியாசமான லைன்ஸ், எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லைன் கிடையாது. இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. இது வந்து ஒரிஜினல் ஹெக்ஸாகிராம்னு பேர் இதுக்கு. அது வந்து 2ஆம் நம்பர். அங்கே நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அந்த லைன் மாறிச்சுன்னா எனக்கு பதில் 24 இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தங்க எனக்கு காணாமல் போன பொருளோ டாக்குமெண்ட்டோ இல்லை மனுஷனோ எனக்கு திருப்பி எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே கிடச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்படி சொல்லியிருக்கோம். நம்மளை விட்டு போனது 7 நாளில் திரும்பி வரும்னு சொல்லி. சில இடங்களில் இட் இஸ் லாஸ்ட். மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னா, மெடிக்கல் இஷ்யூஸ்னால் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும், இல்லை இன்னொரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம். ஐ திங்க் பேஷண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஐச்சிங் கிட்ட கேட்பார், வாட் இஸ் தி ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். இதே பிரச்சனை தான் நம்ம ஊரில் ஒருத்தர் வரதுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரி கேள்வியோடு வரப்போகிறாங்க இங்கே. சில நேரங்களில் இது இப்படி எடுத்துக்கலாம். அதாவது காணாத படிக்கிறது. முந்தையெல்லாம் பொதுவாக வந்து ஆள் வரணும்பாங்க, தொட்டு கொடுக்கணும், நேரம் பார்த்து ஜாதகம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல ஐ கால் இட் அஸ் ரிமோட் ரீடிங். ஆளை பார்க்காம படிக்கிறது. இப்போ ஃபாரினில் இருந்து அவங்க கேட்டதுக்கு நான் இங்கேருந்து இல்லை சொன்ன பதில். அப்படின்னா இது என்ன நோய் எடுத்து? இது வந்து 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூத தியரி வருது. அது நம்ம ஊர்லேயும் உண்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அங்கேயும் இதே உண்டு. ஃபயர், வாட்டர், எர்த், மெட்டல், விண்டு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஐச்சிங்கில் அதை 8 விதமாக சொல்லியிருக்கோம். மெட்டல் அப்படிங்கிறது 2 இருக்கும். இன் மெட்டல், யாங் மெட்டல். வுட்டுங்கிறது இன் மெட்டல், யாங் வுட். எர்த்துங்கிறது இன் எர்த், யாங் எர்த். இன் எர்த்துனா வெறும் பூமி, யாங் எர்த்துனா வளர்ந்த மலை. பூமி வளர்ந்தால் தான் மலை. எங்கள் ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் 9 பிளானட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். இங்கே என்ன வச்சு நவகிரகங்களை வச்சு இங்கே 8. அதே மாதிரி பகல் ராத்திரி பார்க்க வேண்டாம், சூரியன் இருந்தால் தான் பார்க்குறது. அதே மாதிரி இடத்துக்கு இடம் பஞ்சாங்கம் மாறும். சில சிஸ்டமில் பஞ்சாங்கம் மாறும். திருக்கணிதம், வாக்கியம், ஆர்காட், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏதோ வாட் எவர். இதெல்லாம் எதுக்கு உணர்த்த வரேன்னா ஐச்சிங்கில் அதெல்லாம் தேவையில்லை. மெட்டல் கட்டிங் த வுட், அது அர்த்தம் என்னென்னா டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். அதாவது உயிரிழப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அந்த பதில். இந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைக்க முடியுங்கிறாங்க, அதற்கான சாத்தியமும் கம்மிங்கிறாங்க. நாங்கள் இப்போ கடன் வாங்கியாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா, பிழைச்சிருவாரா
அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க பிரசனங்களில். அதுக்கு பேர் ப்ரோக்னாசிஸ்னு பேர். இதில் இந்த மெடிக்கல் டேர்ம்லேயும் அது இருக்கும். டயக்னோசிஸ், இப்போ உள்ள சிக்னஸை கண்டுக்கிறது, இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ப்ரோக்னாசிஸ் அதனுடைய முடிவு எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல ப்ரோக்னாசிஸ் சொல்லியிருக்கோம். ப்ரோக்னாசிஸ் அது எப்படிங்க, அதுலேருந்து மீண்டு வருவான். ரெக்கவரி ஸ்லோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் வந்ததுன்னா சர்ஜரி டெஃபினட், இன்னொரு சாப்டர் வந்ததுன்னா சவக்குழின்னு அர்த்தம். இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டம் இல்லை, இங்கே எப்படின்னா காலம் உங்ககிட்ட பக்கத்துலேயே இருக்கும். 8 டயக்ராம். இதில் முதல் இமேஜ் குன் இங்கே நீங்கள் மேலே நிற்கிறீங்கன்னு இப்படி பார்த்தீங்கன்னா என்னத்தை காட்டுது, ஒரு குழி, சவக்குழி. அதனால் ஐச்சிங் படிக்கும்போது அவசரப்பட்டு பேசக்கூடாது, வார்த்தைகளை ஜாக்கிரதையாக உபயோகிக்கணும். நிறைய இப்போ இந்த குழந்தைகள் இப்போ ஆக்ரோஷமாகி நிறைய இடத்துல பார்க்குறோம். இந்த கொலை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த சின்ன வயசு பசங்களே இந்த போதைக்கு அடிமையாகி நிறைய தப்பான பழக்கங்களுக்கு போய் கொலை வரைக்கும் போய் அந்த மாதிரி நடக்கிறது, இதெல்லாமும் நீங்கள் ஐசிங்கில் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? இதில் சொல்லும் பாதை மாறியவன், அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள். ஒரு பிளான்ட் நேம் சொல்லி அது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் அந்த பேர் அது வந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன் கிளாஸ்லன்னா, அந்த நபர் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பியில் இருக்காரா இல்லை போகணுமா. இப்போ நம்ம பிரச்சனைகள்னு பார்த்தாச்சு, தீர்வு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது சொல்லிடுவோம், இந்த கோவிலுக்கு போகலாம், இல்லை இந்த வாழ்வியல் பரிகாரமாக இந்த மாதிரி தானங்கள் பண்ணுங்க. ஐசிங் முறைப்படி இதற்கு தீர்வு இல்லை பரிகாரம்ன்றது இருக்கா? சாப்டர் 5 வந்தது. தீர்வு என்னன்னா ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த அது இப்போ டெக்னாலஜி என்ன வந்திருக்கு, கார்ட் பிளட் ப்ரிசர்வேஷன் இருக்கு. ஆமாம், அது பிள்ளைங்களுடைய அம்மா டெலிவரி பண்ணும்போது அம்பிலிக்கல் கார்ட்லேருந்து எடுத்து பண்ணுறது. ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அது உண்டு. அதில் சாப்டர் 2ல் என்ன சொல்லியிருக்கோம், பி லைக் அ மேர் அப்படின்னு சொல்லுவோம். மேர் அப்படிங்கிறது ஒரு பெண் குதிரையை குறிக்கும். அது இப்படி முன்னாடி போகாது, கொஞ்சம் தலை உள்ளேயே வச்சு 2வது பொசிஷனில் இருக்கும். அர்த்தம் என்னென்னா, இந்த நபர் 2ஆம் பொசிஷனை எடுத்துக்கணும். இப்போ கம்பெனியில் சேர்மனாக கொடுக்குறேன் சார் அப்படின்னா, ஐயா வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு நான் போர்டில் இருக்கேன், அனுபவம்லாம் வியாபாரத்தை பற்றி தெரிஞ்ச பிறகு நான் சேர்மனாக எடுத்துக்கிறேன். வெயிட்டிங், கல்டிவேட்டிங். 23 சிக்னஸ் பெண்கள் மூலமாக வருது. 24 திரும்ப வர்றது. அந்த திரும்ப வர்றது வியாதியாகவும் இருக்கும். டைவர்ஸ். இப்போ நீங்கள் நம்பர்ஸை பற்றி தொடர்ந்து சொல்கிறீங்க. ஸோ தேர் ஆர் 64 நம்பர்ஸ், 64 நம்பர் இருக்குன்னு. இது எப்படி இந்த பிரசன்னத்தில் 1லேருந்து 120க்குள்ள ஒரு நம்பரை சொல்லி அந்த நம்பர் வருது, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அப்படியும். இது எப்படின்னா அது ஒரு த்ரில்லுக்காக அப்படி பண்ணுறது. சகுனம் நிமித்தம்னு சொல்லுவோம். நிமித்தம், சரம், சகுனம், சரயோகம், அதை வச்சு சொல்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. சாயா தரிசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாயா நாடி, சாயா கிரகங்கள் இது இருக்குது. ராகு கேதுவை வச்சு சொல்கிறேன். மனுஷங்களுடைய நிழலை வச்சு அவங்க சாயா, ஷேடோ பிளானட்ஸ்னு சொல்லுவோம். இது வெளியில் இல்லாத கலை. அது எப்படின்னா அவங்களுடைய நிழலை கொண்டு ஆயுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நடந்து போகும்போது அந்த வெயிலில் பட்டு தெரியக்கூடிய நிழலை வச்சு அவருடைய ஆயுளை சொல்லிட முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா காலையில் பார்க்கும்போது சூரியனுடைய திசைக்கு அப்படி இல்லை, அது அவங்க பர்ஃபெக்ட் பண்ணது, அது அவங்களுடைய அறிவு ஞானம். அப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கலாம். அப்புறம் இந்த சைனீஸில் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பேரழிவுகள், அதாவது இந்த பறவை சத்தத்தை வச்சு, காற்றுடைய அழுத்தத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு சுனாமி வரப்போகுது, இல்லை பெரிய ஒரு நில அதிர்வு வரப்போகுதுங்கிறத சொல்லிடுவாங்க அந்த காலத்து சைனீஸ் விஞ்ஞானிகள். அங்கேருந்தான் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், அதாவது போன வாட்டி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது, இந்த கூட்டு மரணங்கள். ஃப்ளைட்டை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். இட் இஸ் நாட் ஃபிட் டு ஃப்ளை, ஃபிட் டு ஸ்டே ஆன் கிரவுண்ட். என் கை எப்படி வந்துருப்பாங்க, இப்படி இறங்கிட்டு அந்த இது அந்த ஃப்ளைட்டை அவாய்ட் பண்ணணும். சுவாரஸ்யமாக இன்றைக்கி ஐசிங் சம்மந்தமாக நிறைய விஷயம் கேட்டிருக்கோம். இது நம்மளோட லைஃபோட எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு. ஏன்னா இது நாடு தான் வேறு நாடாக இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய எல்லா ஜோதிட முறைகளுக்கும் அதுக்கும் எல்லா விதத்துலேயும் தொடர்பு இருக்குதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்தும் நம்ம இதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்குது, பேசலாம். நன்றி. உங்களுடைய ஆர்வத்துக்கும் இதுக்கும் நன்றி. வணக்கம்.